ஈரோடு அருகே இரட்டை கொலை சம்பவத்தில் ஈடுபட்டோரை 30 நாட்களில் கண்டுபிடிப்போம் என கோவை சரக டிஐஜி சசிமோகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஈரோடு சிவகிரி காவல் நிலையத்தில் பேட்டியளித்த டிஐஜி சசிமோகன், விளக்கேத்தி அருகே வயதான தம்பதி ராமசாமி, பாக்கியம்மாள் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக 2 ஏடிஎஸ்பி தலைமையில் 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், தனியாக வசிக்கும் வயதானவர்கள் வீடுகள் குறித்த விவரங்கள் கணக்கெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். காங்கேயம், கொடுமுடி, பெருந்துறை, சென்னிமலை ஆகிய பகுதிகளில் காவல்துறையினரின் இருசக்கர வாகன ரோந்து அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தனியாக இருக்க வீடு எல்லாத்தையுமே குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்க எல்லா இடங்கள்லையும் அந்த இடத்துல இப்போ திரும்ப அந்த டிரைவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த எனுமரேஷன் முடிக்கும் போதே சந்தேக நபர்களையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. மற்ற மாவட்டத்திலிருந்தும் வேறு வேறு ரேஞ்சில் இருந்துமே இந்த கிரைம் டீம்ஸும் வந்திருக்காங்க. அந்த டீம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணி எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்காங்க. சிடிஆர் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த எம்ஓ செக், இந்த பழைய குற்றவாளிகள் செக் பண்ணுற டீமும் சைமல்டேனியஸாக நடந்துட்டு இருக்கு. அது போக இப்போ இந்த மாதிரி ஏரியாக்களில் காங்கேயம், பல்லடம், பெருந்துறை, சென்னிமலை இந்த எல்லா இடத்துக்கும் சேர்த்து 2 வீலர் பேட்ரோல்ஸ் ஏற்கனவே இருந்ததை இப்போ அதிகப்படுத்தியிருக்கோம்.